அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். எரிவாயு விநியோகம் தொடர்பில் ஜனாதிபதியின் அறிவிப்பு. எரிபொருள் தட்டுப்பாட்டை தொடர்ந்து முட்டை விலை அதிகரிப்பு. அவசரமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணமாக உள்ள இலங்கை பயணிகள். ராகம துப்பாக்கி சூடு, சந்தேக நபர் அதிரடி கைது. எரிபொருள் நெருக்கடி, வங்கிகள் இயங்குவது குறித்து முக்கிய அறிவிப்பு. வீதி விபத்தில் பறிபோன இளைஞனின் உயிர். வவுணதீவு கிணற்றிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்ட இளம் தாய், பின்னர் நடந்த சம்பவத்தால் பரபரப்பு. சட்டவிரோத மீன்பிடியில் 53 பேர் கைது, டிங்கி டிராக்டர்கள் பறிமுதல். ஆசனப்பட்டி தொடர்பான சட்ட அமுலாக்கம் ஒத்திவைப்பு. 2 மணி நேர மின்வெட்டை நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் எரிவாயு விநியோகம் தொடர்ந்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் விசேட உரையில் அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வெளியே உள்ள நிறுவனத்திற்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டதன் காரணமாக நிலைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் 38,000 மெட்ரிக் டன் எரிவாயு ஏற்கனவே வந்து சேர்ந்துள்ளது. மேலும் 33,000 மெட்ரிக் டன் எரிவாயு இறக்கப்பட்டு வருவதுடன் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் மேலும் 33,000 மெட்ரிக் டன் பெறப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது வாகனங்களுக்கான எரிபொருள் QR வரையறையை தொடர்ந்து சந்தையில் முட்டையின் விலையும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தென்பகுதியிலிருந்து கொண்டுவரப்படும் முட்டைகள் யாழ்ப்பாணத்தில் ரூபாய் 28 தொடக்கம் 32 வரை எரிபொருள் வரையறைக்கு முன்பு விற்பனையாகி கொண்டிருந்தன. எரிபொருள் QR வரையறை கொண்டுவரப்பட்டதை அடுத்து தற்போது முட்டை 38 ரூபாய் முதல் 42 வரை விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அதேபோன்று எரிபொருள் விலையேற்றம் காரணமாக அத்தியாவசியமான பொருட்கள் எதுவித முன்னறிவிப்புமின்றி அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலுக்கு மத்தியில் அங்கு பணிபுரியும் இலங்கையர்களின் நலன் குறித்து விசாரிப்பதற்காக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் செய்ய முடிவு செய்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள இலங்கை தூதரகங்களின் ஆதரவை கோரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு நேற்று கடிதம் ஒன்றை அனுப்பினார். ஜைஃபர் முஸ்தபா, அஜித் பி பெரேரோ உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு தங்களது சொந்த செலவில் பயணம் செய்யவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். துபாய், பஹ்ரைன், அபுதாபி, சவுதி, கத்தார், தோஹா, ஜார்ஜா உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களின் நலன் குறித்து விசாரிப்பதும் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து சம்பந்தப்பட்ட தூதரகங்களுக்கு தெரிவிப்பதுமே இந்த பயணத்தின் நோக்கம் என்று தயாஸ்ரீ ஜெயசேகர மேலும் தெரிவித்துள்ளார். ராகம பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது துப்பாக்கி சூடு நடத்தி நபரொருவரை கொலை செய்ய முயன்ற சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவர் பேலியகுட பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மாதம்பை இசமடில்ல பகுதியை சேர்ந்த சந்தேக நபர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட தீவிர விசாரணைகளை தொடர்ந்து பாரிய ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபரின் வாக்குமூலத்திற்கு அமைய அவரது வீட்டின் முற்றத்தில் புதைக்கப்பட்டிருந்த 12 ஃபோர்ட் ரக துப்பாக்கி ஒன்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் 14 தோட்டாக்களும் நேற்று போலீசாரால் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட இந்த துப்பாக்கி இதற்கு முன்னர் ஏதேனும் பாரிய குற்ற செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்து போலீசார் தற்போது தடயவியல் சோதனைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் பின்னணியில் உள்ள தனிப்பட்ட குரோதங்கள் அல்லது பாதாள உலக குழுக்களின் தொடர்பு குறித்த விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள வங்கிகள் திங்கள் முதல் வெள்ளி வரை அத்தியாவசிய சேவையாக தொடர்ந்து இயங்கும் என இலங்கை வங்கிகள் சங்கம் அறிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் தற்போதைய சூழல் மற்றும் எரிபொருள் சேமிப்பு நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு வங்கி சேவைகளில் சில தற்காலிக மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்காலிக எரிபொருள் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் கீழ் புதன்கிழமைகளில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மாத்திரமே வங்கி கிளைகள் திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஏனைய நாட்களில் வழமையான நேர அட்டவணையின்படி காலை 8:30 மணி முதல் மாலை 3 மணி வரை சேவைகள் முன்னெடுக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே வாடிக்கையாளர்கள் டிஜிட்டல் வங்கி சேவைகளை பயன்படுத்துமாறும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வங்கி கிளைகளுக்கு செல்லுமாறும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொலனறுவை புலஸ்திகம தம்பால 400 வீதியில் உள்ள 8 வீட்டு பகுதியின் வளைவில் மோட்டார் சைக்கிள் ஒன்று இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றுடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து நேற்று இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது. இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து தடம் மாறி சென்று எதிர்த்திசையில் வந்த மற்றொரு தனியார் பஸ்ஸில் மோதி விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்தில் இளம் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுணதீவு மட்டக்களப்பு நகருக்கு 2 வயது குழந்தையுடன் நேற்று வியாழக்கிழமை சென்று காணாமல் போன இளம் தாயொருவர் தாந்தாமலை நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் பாழடைந்த கிணறொன்றிலிருந்து உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். அத்தோடு அதே கிணற்றிலிருந்து அழுகிய நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுணதீவு காவல்துறை பிரிவில் உள்ள கொத்தியாவளை பகுதியை சேர்ந்த 27 வயதுடைய இளம் தாயொருவர் அவரது 2.5 வயது குழந்தைக்கு ஏற்பட்ட காய்ச்சலுக்கு மருந்தெடுப்பதற்காக நேற்று வியாழக்கிழமை காலையில் வீட்டிலிருந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு புறப்பட்ட நிலையில் இரவாகியும் வீடு திரும்பாததை அடுத்து உறவினர்கள் அவரை தேடி வந்ததுடன் வவுணதீவு காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர். இந்த நிலையில் சம்பவ தினமான இன்று வெள்ளிக்கிழமை காலை கொக்கட்டிச்சோலை காவல் பிரிவில் உள்ள தாந்தாமலை நெல்லிக்காடு பகுதியில் மாட்டுப்பட்டியில் பால் எடுப்பதற்காக சிலர் சென்று கொண்டிருந்த போது அந்த பகுதியில் பிரதேசத்தில் உள்ள பாலடைந்த கிணறொன்றிலிருந்து அலறல் சத்தம் கேட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அங்கு சென்று பார்த்தபோது பெண்ணொருவர் கழுத்தளவு நீரில் உயிருக்காக போராடி கொண்டிருப்பதை அவர்கள் கண்டுள்ளனர். இதனை அடுத்து காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டு பெண் மீட்கப்பட்ட போது அவர் கிணற்றில் அழகிய நிலையில் சடலங்கள் இருப்பதாக தெரிவித்த நிலையில் அவரை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தனர். இதேவேளை அவருடன் வந்த குறித்த குழந்தை கொத்தியாவளையில் உள்ள அவரது வீட்டிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் கொண்டு வயல் பகுதியில் கைவிடப்பட்டு அழுது கொண்டிருந்த நிலையில் உயிருடன் மீட்கப்பட்டு மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காவல்துறை நீதிமன்ற அனுமதியை பெற்ற தடயவியல் பிரிவு காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு கிணற்றில் அழுகிய நிலையில் இருந்து சுமார் 20 வயதுக்கு உட்பட்ட பெண்ணொருவரின் சடலம் ஒன்றை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மட்டு போதனா வைத்தியசாலை பிரேத அறையில் ஒப்படைத்தனர். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அவர் பெரும் அதிர்ச்சி அடைந்த பயந்த நிலையில் இருந்து வருவதால் அவரிடம் தொடர்ந்து விசாரணை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த இளம் தாய் கடத்தப்பட்டாரா, கொள்ளையர்கள் வாகனத்தில் கடத்தி சென்றனரா, தங்க ஆபரணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதா என பல கோணத்தில் கொக்கட்டிச்சோலை வவுணதீவு காவல்துறை மாவட்ட புலனாய்வு பிரிவினர் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ள சடலம் கடந்த மாதம் வெள்ளாவளி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் காணாமல் போன பெண்ணுடையதாக இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இலங்கை கடற்படையினர் மார்ச் 3 முதல் 18 வரை நடத்திய விசேட நடவடிக்கைகளில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 53 நபர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து 13 டிங்கிகள் மற்றும் 4 டிராக்டர்கள் கைப்பற்றப்பட்டன. தடை செய்யப்பட்ட வலைகள், வெடிபொருட்கள், மின்விளக்குகள், அனுமதி பத்திரமற்ற இரவு நேர சுழியோடுதல், விஞ்சுகள் மற்றும் டிராக்டர்களை பயன்படுத்திய குற்றச்சாட்டுகளின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன்படி கிழக்கு, வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் தெற்கு கடற்படை கட்டளைகளால் வெடிலத்தல தீவு, சவுத்பார், வங்காளை, புத்தளம், உடப்புவ, உடையூர்புதி, வாகரை, கண்டலடி, களுவான்கேணி, பாலச்சேனை, சவுக்கடி, யாழ்ப்பாணம், மண்டைதீவு, திருகோணமலை, கிண்ணியா, கொக்குளாய் மற்றும் காலி, அக்குரலை கடற்கரை கடல் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் விளைவாக 53 நபர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
மேலும் கடற்படையால் கைப்பற்றப்பட்ட சந்தேக நபர்கள் வர்த்தக வெடிபொருட்கள், தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்கள், டிராக்டர்கள் மற்றும் மீன்பிடி படகுகள் ஆகியவை மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக இலுப்பகடவை போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை, மன்னார், புத்தளம், வாழைச்சேனை, மட்டக்களப்பு, மண்டைதீவு, நானாட்டான், கிண்ணியா மற்றும் முல்லைத்தீவு மீன்வள ஆய்வாளர் அலுவலகங்கள் மற்றும் காலி கடலோர காவல்படை திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களின் அனைத்து சாரதிகளும் பயணிகளும் ஆசனப்பட்டிகளை அணிய வேண்டும் எனும் சட்டமானது இன்று அமலுக்கு வரவிருந்த நிலையில் சட்ட அமலாக்கம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வெளியிட்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு தினமும் 2 மணி நேரம் மின்வெட்டை நடைமுறைப்படுத்துமாறு அரசாங்கத்திற்கு பரிந்துரைப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராத ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களால் நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஒத்திவைப்பு விவாதத்தில் பங்கேற்ற போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தரமற்ற நிலக்கரி பிரச்சனையால் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டத்தை பாதுகாக்க வேண்டும். 2022ஆம் ஆண்டுகளில் கொத்மலை நீர்மட்டம் வரை மின்சாரம் வழங்கியதால் கடும் நெருக்கடியை எதிர்கொண்டோம். இறுதியில் 8, 10 மற்றும் 12 மணித்தியாலங்கள் மின்சாரம் தடை செய்ய நேரிட்டது. தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு மத்தியில் சிக்கலை தவிர்க்க தற்போதே 2 மணித்தியாலங்கள் மின்சார தடை செய்து மிகப்பெரிய நெருக்கடியை தவிர்க்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராத ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.